ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னை அபிராமியின் பேரருள் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் பெருகட்டும். வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்மை சுற்றி அத்தனை வசதிகள் இருந்தாலும் உள்ளுக்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத இருள், சோகம் அல்லது ஆன்மீக வறட்சி நம்மை வாட்டும். நம் உள்ளத்தில் எப்போதுதான் அந்த பேரொளி பிறக்கும், எப்போதுதான் உண்மையான நிம்மதி கிடைக்கும் என்று தேடுபவர்களுக்கான உன்னத பதிகம் இது. அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியின் இந்த 93வது பாடல் நம் மனதிற்குள் இருக்கும் கவலை, அறியாமை என்னும் காரிருளை நீக்கி உள்ளத்தில் ஆன்மீக பேரொளியை ஏற்றி வைக்கக்கூடிய மிக உன்னதமான தத்துவ பாடலாகும். அன்னையின் எல்லையற்ற பெருமையை உணர்ந்து நம்மை மறந்து அவளிடம் சரணடையும் போது ஏற்படும் பேரானந்தத்தையும் இப்பாடல் நமக்கு தருகிறது. வாருங்கள் பாடலை பார்ப்போம். நகையே இக்திந்த ஞாலம் எல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ்முலை மானே முதுகண் முகையே முகிழ்முலை மானே முதுகண் முடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பே வலைமகள் என்பது நாம் மிகையே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே. அதாவது இந்த ஒட்டுமொத்த உலகங்களையும் அண்ட சராசரங்களையும் ஈன்றெடுத்த மகாஜனனியான என் அன்னை அபிராமிக்கு நாம் அவளது வடிவத்தை வர்ணிக்க நினைப்பது சிறப்புக்குரியது. ஏனெனில் தாமரை அரும்புகள் தான் அவளது மென்மையான பாதங்கள், பெண்மானின் கண்கள் தான் அவளது பழமையான பேரருள் கண்கள் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் ஆழமாக யோசித்து பார்த்தால் அந்த வர்ணனைகள் யாவும் வெறும் வீண் பேச்சு. அவள் இமயமலை அரசனின் மகள் என்று ஒரு எல்லைக்குள் அவளை சுருக்குவதும் வீண் பேச்சே ஆகும். அப்படிப்பட்ட எல்லைகளற்ற அன்னையை மிக சாதாரண மனித அறிவை கொண்டு அவளுடைய எல்லையற்ற தகுதிகளையும் பெருமைகளையும் முழுமையாக அறிய முற்படுவது நாம் செய்யும் எல்லையற்ற அறியாமையின் வெளிப்பாடுதான். அவள் வர்ணனைகளுக்கு அப்பாற்பட்ட பேரொளி. சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் அன்னை அபிராமி இந்த அகில அண்டங்கள் அனைத்தையும் பெற்றெடுத்த ஆதி பராசக்தி. அவளை போய் இமயமலையின் மகள், மானை போன்ற கண்களை உடையவள் என்று மனித எல்லைகளுக்குள் வர்ணிக்க முயல்வதே ஒரு வீணான செயல் என்றும் அது நமக்கே சிரிப்பை வரவழைக்கும் விஷயம் என்றும் பட்டர் வியக்கிறார். நாம் நம்முடைய சிறிய அறிவை வைத்துக்கொண்டு சொல்லுக்கும் எட்டாத அந்த பேரொளியின் தகுதியை அளவிட நினைப்பது மிகையாகும். அவள் எல்லாவற்றையும் கடந்த பரம்பொருள் என்பதை உணர்ந்து நம் அகந்தையை விட்டு அவளிடம் சரணடைய வேண்டும் என்பதே இப்பாடலின் தத்துவமாகும். அம்மா, நீ என் அறிவுக்கு எட்டாத பேரொளி என்று சரணடைகிறோமோ அப்போது நம் உள்ளத்தில் ஞான ஒளி வீச தொடங்கும். பாராயணம் செய்யும் முறை: வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை அல்லது பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் பாராயணம் செய்ய தொடங்கலாம். உள்ளத்தில் தெளிவும் மன அமைதியும் பெற நினைப்பவர்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையிலோ அல்லது இரவு தூங்க போகும் முன்போ பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து ஓதுவது விசேஷம். மன அழுத்தம், இனம் புரியாத சோகம் நீங்கி உள்ளத்தில் ஆன்மீக ஒளி பெருக இப்பாடலை தினமும் 11 முறை, 27 முறை அல்லது 108 முறை மனமுருகி பாராயணம் செய்ய வேண்டும். அன்னை தன் சிற்றறிவுக்கு எட்டாத பிரபஞ்ச பேரொளி, அவளது வெளிச்சம் எனக்குள் நிறைகிறது என்ற முழுமையான சரணாகதி உணர்வோடு அகந்தையை விடுத்து தூய்மையான மனதோடும் ஓத வேண்டும். உள்ளத்து ஒளி மற்றும் ஞான வளர்ச்சிக்கான உன்னத ஆன்மீக வழிபாடு என்பதால் அன்னைக்கு உகந்த சுத்தமான பசும்பால், பால் பாயாசம் அல்லது கற்கண்டு கலந்த பால் சாதம் நைவேத்தியமாக வைக்கலாம். எளிமையாக கற்கண்டு, உலர் திராட்சை, வாழைப்பழங்கள் மற்றும் அன்னைக்கு உகந்த தூய்மையான நறுமணம் மிக்க வெண்தாமரை அல்லது மல்லிகை மலர்களை சமர்ப்பித்து வழிபடலாம். நேயர்களே, அபிராமி அந்தாதியின் இந்த 93வது பாடலை தொடர்ந்து முழு நம்பிக்கையோடு பாராயணம் செய்து வர உங்களுடைய மனதில் இருக்கும் அறியாமை, குழப்பம், பயம் மற்றும் தாழ்வு மனப்பான்மை என்னும் இருள் யாவும் அடியோடு அழியும். உங்கள் சிந்தனைகள் மிக உயர்ந்த நிலையை எட்டும். வாழ்க்கையை துணிவோடும் புன்னகையோடும் எதிர்கொள்ளும் ஆத்ம பலம் உண்டாகும். அன்னை அபிராமியின் பேரருள் உங்கள் உள்ளத்தில் ஒரு அணையாத தெய்வீக பேரொளியை ஏற்றி வைத்து உங்கள் வாழ்வை என்றும் குறையாத பேரின்பமயமாக மாற்றும் என்பது திண்ணம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 94வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.